தாவேக்காவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவனுங்க எதற்காக வெளியே வர்றதில்ல, எதற்காக இந்த மாதிரி பொது கூட்டங்களை எல்லாம் கூட்டுறதில்ல, மாநாடு மாதிரி அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய வேறு யாருக்கும் இல்லாத இடங்கள்ல அவங்க நடத்திக்கிறதுக்கான காரணம் அதையும் ரேரா நடத்திக்கணும், வருஷத்துக்கு ஒன்று அப்படி நடத்திக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது இதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு. புஷி ஆனந்துடைய வேலையாகவே மாறிடுச்சு. அதாவது அவருடைய மைக் அலறல்களை மட்டும் தொகுத்தாலே அது ஒரு மணி நேரம் ஓடும் போல இருக்கு. டேய் சேர கீழே வை, அதையும் எடுக்கிற, மரத்து மேல ஏறாத நண்பா, அது சொல்றதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மரத்துல ஏறாத, ஒயரை கடிக்காத நண்பா, கரண்ட் கம்பத்துல இருந்து இறங்கு நண்பான்னு பரிதவிக்கிறார். மீடியாக்காரர்களும் அங்க சிக்கக்கூடிய உதிரியாக சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய 1-2 வாரியர்ஸை பிடிச்சி மைக்க நீட்டுனா அதுல ஒருத்தன் அம்மன் தாயின்னு ஒருத்தன் சொல்லுவான் தெரியுங்களா, அம்மன் படத்துல அம்மன் தாயி அதே கேரக்டர் மாதிரியே ஒருத்தன் வந்தான். அதுக்கு என்னமா சொன்னாங்க, அவர் மனநிலை சரியில்லாத, நீங்க தான் ஒரு இவங்க எல்லாம் ரொம்ப மனநிலை ரொம்ப சரியா இருக்கவனுங்க, அவன் ஒருத்தன் தான் மனநிலை சரியில்லை அப்படின்னு சாயந்தரம் போட்டு அவர் வேன்ல ஏத்திட்டு போனாங்க. அவர் மனநிலை சரியில்லாதவர், அவரை போட்டு அதான் தோல்ல போட்டிருக்க துண்டே தெரியுதேடா மனநிலை சரியில்லாதவன், அதுக்கு என்ன செய்யணுங்கிற சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இந்த திமுகவாவது எனக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துச்சு, ஆனா தாவேக்க அப்படின்னு ஒரு கேப் விட்டான், எல்லாம் பதறிட்டாங்க. ஏன்டா திமுக கல்யாணம் பண்ணி வச்சதுன்னா எங்க தளபதி வேற என்ன பண்ணி கொடுப்பாரு, அவர் அரியணையில ஏத்தி விடுவாரு. எப்படி எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ உட்கார போறாரு, எம்ஜிஆர் எப்படி பத்துக்குனே ஜெயிச்சாரோ எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு. எம்ஜிஆர் இழுத்துட்டு கிடந்தாரா, அது படுத்துட்டு ஜெயிக்கல, படுத்துட்டு ஜெயிக்கிறதுங்கிறத இவனுங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறானுங்க. இவங்க என்ன படுத்துட்டு இருக்க மாதிரியே எல்லாரையும் நினைச்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணின காலம் வேற. அவர் கடைசியாக படுத்துக்கொண்டே ஜெயித்தது என்பது ஆஸ்பத்திரியுடைய படுக்கையில. அதுதான் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காரு, ஓட்டு போடுங்க உயிரோட வந்தாதான் ஆச்சுங்கிற மாதிரி ஆச்சு, மூக்க சிந்திட்டே தான் ஓட்ட போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த படுத்துக்கிட்டு இவங்க என்ன நினைச்சிட்டேன்னா அவரு ஏதோ ரெட்டனங்கால் போட்டு காலாட்டிக்கிட்டே பனையூர்ல படுத்துக்கிட்டே ஜெயிச்சு, எங்க அண்ணன் காப்பி குடிச்சிட்டே ஜெயிக்க போறாரு, நீங்க பார்க்கத்தான் போறீங்க.